திமுகவில் உட்கட்சி பூகம்பம். தலித் கவுன்சிலர் ராஜினாமா. மரவெட்டல் புகாரால் சேரன் மகாதேவியில் பரபரப்பு. சேரன் மகாதேவி பேரூராட்சியில் ஆளும் திமுக கட்சிக்குள்ளேயே கடும் மோதல் வெடித்துள்ளது. தலித் சமூகத்தைச் சேர்ந்த 18வது வார்டு திமுக கவுன்சிலர் தேவி மக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டி தனது பதவியை ராஜினாமா செய்யும் முடிவை அறிவித்துள்ளார். அதே கட்சியைச் சேர்ந்த பேரூராட்சி தலைவி மற்றும் நிர்வாகம் மீது அவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. வணிக வளாக கட்டுமானப் பணியின் போது பல பச்சை மரங்கள் முறைகேடாக வெட்டப்பட்டு அகற்றப்பட்டதாகவும் இதுகுறித்து பல்வேறு அரசு துறைகளுக்கு மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கவுன்சிலர் தேவி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தெருவிளக்கு, குடிநீர், சாலை, சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட வார்டு மக்களுக்கு செய்து கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை செய்ய முடியாத பதவியில் தொடர்வதில் அர்த்தமில்லை என கூறிய அவர், தனது குடும்பத்தினருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு பேரூராட்சி தலைவியும் அவரது கணவருமே பொறுப்பு என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் சேரன் மகாதேவி அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், என் பேர் தேவி. நான் சேரன் மகாதேவி பேரூராட்சி 18வது வார்டு கவுன்சிலராக இருக்கேன். நம்ம சேரன் மகாதேவியில் இப்போ 3 மாதங்களுக்கு முன்பு வணிக வளாகம் ஒன்று கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல பச்சை மரங்களை வெட்டி கடத்தி கொண்டு போயிருக்காங்க. இது குறித்து நாங்கள் அனைத்து கவுன்சிலருமே நம்ம சேரன் மகாதேவி ஸ்டேஷனு, அப்புறமா டிஎஸ்பி, அங்கே திருநெல்வேலி கலெக்டரு, நம்ம சேரன் மகாதேவி கலெக்டர் எல்லா அதிகாரிகிட்டையுமே நாங்கள் கொண்டு போய் மனுவை கொண்டு கொடுத்துருந்தோம். இந்த மரக்கடத்தலை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாமல் இருக்கும்போது அந்த மரத்துக்கு உண்டான போலியான ஒரு பில்லையும் தயார் பண்ணி அவங்களே ரெடி பண்ணி அவங்களே அந்த மரத்தை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அந்த விஷயமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் ஈவோட்டு இன்றைக்கி ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்கேன். இந்த ராஜினாமா கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் இப்போ எந்த வேலையும் போனாலுமே தலைவர் கணவரும் எனக்கு குளம்பரட்டல் கொடுக்குறது, என்னை அடிக்க வர்றது, என்னை உரிமையில் பேசுகிறதாவே அவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் ராஜினாமா கடிதம் வேறு கொடுத்துருக்கேன். எனக்கு இதை குறித்து இவங்க தலைவிக்கிட்டையும் தலைவி கணவர்கிட்ட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் கணவரையும் காப்பாற்றி தரணும். அரசுகிட்ட நான் கால்மடி போகிறேன். ஈவோட்ட போய் நான் மரம் விஷயமாக நாங்கள் எல்லா கவுன்சிலரும் கேட்டதுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் என் வார்டு வேலையாக அசோக் நகர் பகுதிக்கு ரேஷன் கடை தேவைப்படுது. அந்த மக்கள் வெகு தூரம், அதாவது 6 கிலோமீட்டர் அவங்க போய் தான் பொருள் வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த வேலை கொடுத்து எனக்கு ரேஷன் கடையெல்லாம் பாஸ் ஆகி வந்துருச்சு, அஜெண்டாவில் ஏற்றிட்டாங்க, எல்லாமே ரெடி ஆகிட்டு. ஆனால் ஈவோ என்னால் இந்த ரேஷன் கடைக்கு எந்த ஒரு கையெழுத்து என்னால் வச்சு தர முடியாதுமா, ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு எதுவும் ஒரு வேலை பார்த்து தர முடியாது, எனக்கு ரொம்ப அச்சுறுத்தல் இருக்குன்ட்டு ஈவோவை எங்கிட்ட சொல்லும் போகும்போது இந்த பொறுப்பில், அந்த கவுன்சிலர் பொறுப்பில் இருந்து மக்களுக்கு என்னால் என்ன வேலை செஞ்சு கொடுக்க முடியும், ஏன்னா இவங்களே எந்த ஒரு ஒத்துழைப்பும் தரல, ஈவோ செஞ்சு தர வேண்டியவங்களே என்னால் செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லும் போகும்போது அதில் இருந்து எதுவும் செய்ய முடியாது மக்களுக்கு. அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணேன். வணக்கம், நான் சேரன் மகாதேவி 18வது வார்டு கவுன்சிலராக நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக வார்டு வேலையாக எந்த ஒரு மனு தலைவி இடத்துல கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த அம்மா எனக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் செஞ்சு தரதில்லை. என் வார்டுலேயுமே எந்த அடிப்படை ஒரு திட்டமும் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை. வார்டில் தண்ணி, ரோடு, அப்புறமா தெருவிளக்கு, கான் வசதி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்னென்னா, இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுற ஒரே வார்டு என்னுடைய வார்டு தான், அந்த சேரன் மகாதேவியில். இது குறித்து எந்த வேலையாக கேட்டிருந்தாலும் அந்த அம்மா எனக்கு எந்த ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டேங்காங்க. அதுவும் இல்லாமல் நான் வேலை கேட்டேன், வார்டு வேலையாக சம்மந்தப்பட்டது எதுவும் கேட்டாலும் என்னை உரிமையில் பேசி உன்னை நான் பல்ல உடைச்சிருவேன், நீ வாயை திறக்காத, வாயை மூடு அப்படிங்காங்க. நம்ம ஏன் மேடம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாலுமே அவங்க வீட்டுக்காரது என்னை அடிக்க வராது. இப்போ இல்லை, எத்தனையோ முறை என்னை அடிக்க வந்திருக்காங்க. ஆனால் நான் மரங்களை வண்டியோடு நாங்கள் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருந்தோம். அந்த
வண்டியை தலைவரோட தலைவரோட கணவர் வந்து பால்ராஜுங்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து போலி பில்லை கொண்டு வந்து ஸ்டேஷனில் கொடுத்து வண்டியை வந்து கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் அந்த விஷயமா ஈவோட்ட போய் நாங்கள் போய் கேட்டிருந்தோம். சார் இப்படி மரத்தை இப்படி கொண்டு போயிருக்காங்களே, நாங்கள் ஸ்டேஷனில் கொண்டு பிடிச்சி கொடுத்தோமே, பில்லு இப்படி ஒப்படைச்சிருக்காங்க, நீங்கள் எதுவும் பில் போட்டு கொடுத்தீங்களான்னு நாங்கள் கேட்டோம். இல்லைம்மா நான் எந்த விதமான பில்லும் போட்டு கொடுக்கல, அவங்களே போலியாக ஒரு என் கையெழுத்தை போலியாக போட்டு ஒரு பில்லை தயார் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டாங்க, இது நான் என்னம்மா செய்ய முடியும்னு ஈவோ எங்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த விஷயமா நாங்கள் சேரன் மகாதேவி போலீஸ் ஸ்டேஷன், சேரன் மகாதேவி சப் கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறமா மாவட்ட கலெக்டரு, எஸ்பி ஆஃபீஸ், இவங்க எல்லா அதிகாரிகிட்டையும் கொண்டு போய் நாங்கள் அனைத்து கவுன்சிலரும் கொண்டு போய் மனுவை கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த விஷயமா எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு இல்லை. அப்படி நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சேரன் மகாதேவி பேரூராட்சி தலைவிக்கிட்ட வார்டு வேலையாக எந்த ஒரு கோரிக்கை மனு கொண்டுட்டு போனாலும் எனக்கு வேலை பார்த்து தரதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு விருப்பமுமே இல்லை. மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான தெருலைட்டு, குடி தண்ணீர், ரோடு, கானு, எந்த ஒரு அத்தியாவசிய ஒரு நலத்திட்டமும் 18வது வார்டு மக்களுக்கு கிடையாது. இந்த மக்கள் வந்து என்னை நம்பி தான் எனக்கு ஓட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் அதுக்குண்டான வேலைகளை போய் நம்ம கேட்கும் போது தலைவி வந்து எந்த ஒரு ஒத்துழைப்புமே தரதே கிடையாது. அந்த வேலை சம்மந்தப்பட்டதோ, நான் மனுவை கொண்டுட்டு பஞ்சாயத்துக்குள்ளே போனாலே என்னை உள்ளே வராதுன்னு தலைவி வந்து என்னை ரொம்ப ஒரு உரிமையில் பேசுகிறாங்க. தலைவி வீட்டுக்காரது நான் வேலையை பற்றி ஏதாவது வார்டு வேலையை பற்றி ஏதாவது கேட்டாலுமே என்னை வந்து எத்தனையோ முறை என்னை அடிக்க வந்திருக்காங்க. ஆனால் நான் ஒரு சில நேரம் நான் என்ன அடிக்க வரும்போது எனக்கு வார்டு வேலையாக எந்த ஒரு வேலையாகவும் நான் போய் கேட்டேன்னா அவங்க வீட்டுக்காரது என்னை அடிக்க வராங்க. அதுவும் இல்லாமல் என் வார்டுக்குள்ளே ஒரு பைப்லைன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரங்க ஒரு 5-6 பேரை பஞ்சாயத்தில் இருந்து அவங்க வீட்டுக்காரங்க ஒரு 5-6 பேரை வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த வேலை பார்த்துட்டு இருந்த என்னோட வார்டுக்காரங்க அவங்கள அந்த இடத்துல வச்சு அடிக்கடின்னு அடித்து பயங்கர ஒரு இரத்த காயம் அவங்கள அப்படியே நாங்கள் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம். ஸ்டேஷனில் வார்டு மக்கள் நாங்கள் எல்லாருமே அனைவரும் சேர்ந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அப்பவும் எந்த ஒரு நடவடிக்கையும் தலைவருடைய கணவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறமும் நாங்கள் அனைத்து கவுன்சிலரும் சேர்ந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தலைவி மேலே நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா கட்சிக்காரங்க எல்லோரும் எங்களை கூப்பிட்டு, சரி அந்த அம்மா வேலை பார்த்து தருவாங்க, எல்லோரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி பேசேன். சரி கட்சிக்காரங்க நமக்கு கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு தராங்க. அதனால சரி நாங்கள் தலைவியோடு இணைஞ்சு நாங்கள் வேலை பார்க்கலான்னு போனால் இப்போ தற்காலிகமாக நான் எங்கள் சேரன் மகாதேவி பேரூராட்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு வணிக வளாகம் வந்து புதுசாக இப்போ கட்டிடம் ஒன்று நடக்குது. அந்த இடத்துல அதிகமாக பச்சை மரங்கள் வந்து உண்டு. அந்த மரத்தை வந்து நாங்கள் இப்போ எங்கள் சேர்மதையில் ஊரில் வந்து எங்கள் பேரூராட்சியில் மரம் வெட்டணுனாலுமே தீர்மானத்தில் ஏற்றுவோம். அதாவது நம்ம பஞ்சாயத்தில் உள்ள அஜெண்டாவில் ஏற்றி தான் அந்த வேலையை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆனால் எங்களுக்கு வந்த அஜெண்டாலையும் சரி, எங்கள் அனைத்து கவுன்சிலருக்கும் எந்த ஒரு முன்னால் எந்த ஒரு வார்த்தையும் எங்கிட்ட சொல்லவும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இவங்களே போய் யார் தலைவருடைய கணவருமே 2 பேருமே இருந்து அந்த மரங்களை வெட்டி அவங்களே கொண்டு போய் அது என்ன செய்யணுமோ கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் அதை பார்த்து நாங்கள் கவுன்சிலரும் கட்சிக்காரங்களும் அந்த மரத்தோட அந்த வண்டியை கொண்டு வந்து அப்படியே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். சேரன் மகாதேவி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தோம். இங்கே கொண்டு வந்து நாங்கள் நிப்பாட்டி இருக்கும்போது அவங்களே என்ன செஞ்சாங்க, தலைவருடைய கணவர் போலியாக ஒரு பில்லு தயார் பண்ணி ஸ்டேஷனில் காமிச்சு அந்த வண்டியை அப்படியே அவங்க கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அந்த மரத்தை என்ன பண்ணாங்கன்னா இன்ன வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியல. இந்த மரத்தை இப்படி பண்ணியிருக்கீங்களே என்ன எதுன்னு நாங்கள் கேட்டதுக்கு, நாங்கள் போய் அனைத்து கவுன்சிலரும் கேட்டதுக்கு எங்களுக்கு சரியான எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த நாள் நான் போய் என் வார்டு வேலையை அசோக் நகர் ரேஷன் கடை வேலையை நான் போய் கேட்கும்போது யார் ஈஓ சார்கிட்ட போய் கேட்டோம். ஈஓ சார் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த பஞ்சாயத்தில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான வேலையும் என்னால் செஞ்சு தர முடியாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் வார்டு வேலையை ஏன்ட்ட கேட்காதீங்க, என்னால் செஞ்சு தர முடியாதுன்னு நேராகவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க, ஒரு வார்டு வேலையாக கேட்டதுக்கு ஈவோ வந்து எந்த ஒரு ஒத்துழைப்பும் தரல. தலைவிக்கிட்ட போய் கேட்கணும்னா தலைவி வந்து ஒருமையில் பேசுகிறாங்க, அவங்க வீட்டுக்காரை வச்சு அடிக்க வராங்க, 2 பேருமே அடிக்க தான் வராங்க, மிரட்டுறாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் நான் சொல்ல, இந்த வேலை ரீதியாக எனக்கு அதிகமாக மன உளைச்சல் ஆகிட்டு என்னால் எதுவுமே
செய்ய முடியல. எனக்கு உயிருக்கு ரொம்ப அச்சுறுத்தல். இந்த விஷயமா நான் எது பேசினாலும் என்னை வந்து கொலை விடுறாங்க. இதுக்கு அரசு தான் ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.